ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாசு vlog அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த வெஜிடபிள் பாஸ்தா தான் எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பாஸ்தாவை நல்லா ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். சரி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையே நான் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் வதங்கின பிறகு இது கூட நான் ஒரு 100 கிராமுக்கு பீன்ஸு, 100 கிராமுக்கு கேரட்டு, இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூடயே சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த கேரட்டு பீன்ஸு எல்லாம் வதங்கின பிறகு நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு பாஸ்தாவில் சேர்த்துன்னு வந்திருக்கோம். அதனால் இந்த காய்க்கு மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த காய்க்கு எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு நம்ம லிட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மூடியிலேருந்து நமக்கு விழுகிற அந்த தண்ணியிலையே இது நல்லா குக் ஆகிடும். ஃப்ளேமை மட்டும் நம்ம மீடியமில் வச்சுக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்ட்டுன்னு. பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்ட்டுனாலே தெரியும். இப்போ நல்லா கேரட்டு பீன்ஸு எல்லாமே வெந்துடுச்சு. இது கூடயே நம்ம முட்டை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நடுவில் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அத்தனை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ண வேண்டியது தான். சப்போஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்ட்டுனா முட்டையை நீங்கள் தனியாக கூட பொரியல் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வெந்து இப்படி பெருசு பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்துருச்சு. அடுத்து நம்ம இது கூட பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது கூட நான் ஃபைனலாக இந்த மசாலா மேஜிக் பவுடர் இருக்கும் பாருங்கள், அது நான் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பவுடரோடு சேர்த்து. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.